ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் டே ரொட்டீன் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னடா இது எப்போவுமே வீக்கெண்டு தானே வரும், இன்றைக்கி என்ன வீக் டேஸில் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி வந்து பக்ரீத் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைச்சிருந்தேன். ஸோ என்னெல்லாம் சமைச்சேன் அப்படின்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நேற்றைக்கு ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அதுவும் ஒருத்தரே பார்த்தீங்கன்னா 1 2 3 பாயிண்ட் பண்ணிலாம் கேட்டிருந்தீங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து என்னால் எதெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து இனி வர லாங் வீடியோவில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால் எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. என்னென்னா, அக்கா நீங்கள் ஏன் இவ்வளோ நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ரிப்ளை தான் இது. நான்வெஜ்ஜுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பிடக்கூடாத பொருள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக வந்து இப்போ உள்ள இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் அது இதுன்னு இப்போ திருமண பக்கம்லாம் ஒரே வியாதி தான். ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். டாக்டர்ஸே நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, சாப்பிடுங்க, அப்போ தான் வந்து இம்யூனிட்டி பவர்லாம் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் எடுத்துக்கிறது வந்து தப்பு கிடையாது. ஆனால் அதுவே வந்துட்டு ஒரு அளவாக நம்ம எடுத்துக்கிறப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. வீக்லி வந்து டுவைஸுங்கிறதா நம்ம வீட்டில் எடுக்கிறது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா த்ரைஸ் வரும். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே வந்து வெஜ்ஜு தான் இருக்கும். ஸோ நம்ம எடுத்துக்கிற முறை இருக்குது. அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம சமைச்சு சாப்பிட்றோம், எவ்வளோ நேரம் அதை வேக வச்சு சாப்பிட்றோம், இது எல்லாமே வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளாக நான் வந்துட்டு இந்த ராகி அடை தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு முதல்ல கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மார்க்கெட்டில், அதை நல்லா பறித்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டு நல்லா ஆஞ்சதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணிவிட்டு 2 கப்பு கேப்ப மாவில் கொஞ்சமாக அந்த கீரை, ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு சீரகம், கொஞ்சமாக சால்ட்டு, இதை மட்டும் சேர்த்து நல்லா வந்துட்டு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி போட்டது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு பிணைஞ்சிக்கணும். நான் வந்து ரெட் சில்லி தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா பசங்க வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும் அப்படின்றதுக்காக. ப்ளீஸாக நம்ம வாழை இலையில் கொஞ்சமாக ஆயில் தடவி அது மேலே அந்த மாவை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே தோசைக்கல்ல போட்டு திருப்பி திருப்பி விட்டுற வேண்டியதான். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேப்ப அடைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடிஷ்னு சொல்லி எதுவுமே பெருசாக தேவைப்படாது. சும்மாவே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முருங்கைக்கீரையோடு சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அவங்களுக்கு சட்னி வேணும், அதனால் தேங்காய் சட்னி கொஞ்சமாக அரைச்சிட்டு கூடவே கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் வச்சு அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. இந்த சுகர் கேன் பார்த்திங்கன்னா நான் மார்க்கெட்டில் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து ரொம்ப நல்லதான். எம்டி ஸ்டமக்கில் சாப்பிடும்போது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது நம்ம பாடியிலன்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். அதனால் நாங்கள் வீக்லி ஒன்ஸ் இப்போ எல்லாருமே எங்கள் வீட்டில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கூடவே வந்து இன்றைக்கி இந்த ராகி அடையோட சுகர் கேன் வச்சு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. எனக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய மாவு கொஞ்சம் மீந்து இருந்துச்சு, யாருமே சாப்பிடாமல் ஒதுக்கப்பட்டது. ஸோ அதை வந்து ஊற்றி ஒரு தோசையாக சாப்பிட்டாச்சு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சாப்பிட்டு முடிச்சோடனே டக்குன்னு லஞ்சு சமைக்க வந்துட்டேன். ஏன்னா லஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்டு வீட்டு வரைக்கும் போகிற வேலை இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு அயில மீனும் அதுக்கப்புறம் வந்துட்டு நெய் மீன் ஒரு துண்டு வாங்கியிருந்தேன். மட்டன் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். நெய் மீன் வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. பட் நான் ஏன் கட் பண்ணாமல் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது. அயில மீன் நான் பெருசாக சமைச்சதில்லை, ரொம்ப ரேராக வாங்குவேன். ஸோ அன்றைக்கி வந்து அதுதான் இருந்துச்சு மார்க்கெட்டில். ஸோ அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மட்டனு நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைஸில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கல்லுப்பு மட்டும் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-6 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம பிரியாணி தான் பண்ண போகிறோம், அதுவும் தலப்பாக்கட்டி ஸ்டைலில். கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணி பண்ண போகிறேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. நைஃப்லாம் எப்படிக்கா ஷார்ப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நைஃப் ஷார்ப்பனர் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து 3 போர்ஷன்ஸ் இருக்கும். ப்ரிப்ரேஷன், அதுக்கப்புறம் ஷார்ப்பன், அப்புறம் ஃபினிஷ்னு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரிப்ரேஷனில் ஒரு 10 டைம்ஸ் வந்துட்டு ஒரே டைரெக்ஷனில் நம்ம வந்துட்டு இழுக்கணும். அதுக்கப்புறம் ஷார்ப்பனில் 10 டைம்ஸு, லாஸ்ட்டாக வந்துட்டு ஃபினிஷில் ஒரு 5 டைம்ஸ் இழுத்தோம்னா நைஃப் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு இதே மாதிரி பண்ணுங்கள், கண்டிப்பாக நைஃப் வந்து நல்லா ஒர்க் ஆகும். இந்த பெரிய மீன் நான் ஏன் கட் பண்ணாமல் வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னால் ஒருத்தவங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தாப்புல. இது வந்து புது கடை, நான் ஆக்சுவலாக இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வாங்கினேன். என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு ரொம்ப கொதறி விட்டுட்டாரு. அவங்க பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு வேணான்னே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பயத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், பரவாயில்ல கொடுங்க நானே கட் பண்ணிக்கிறேன், மேக்ஸிமம் 4 பீஸ் தான் போட முடியும்னு சொன்னார். 4னால் ரொம்ப திக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நம்ம நெய் மீனெல்லாம் கட் பண்ணும்போது ஒரே இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இன்டர்வலில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு ஸ்லிட்டு போட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு பக்கமும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் தொடுக்கிட்டு இருக்கிற நம்ம சிசரை வச்சு கட் பண்ணாலே ஈஸியாக கட் பண்ணிடலாம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 பீஸ் வர இடத்துல நான் 6 பீஸாக வந்து கட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் அயில மீனும் அதுக்கப்புறம் நெய் மீனையும் வந்துட்டு நம்ம கோலா உருண்டா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு. மிச்சம் 4 பீஸ் வந்து வறுக்கிறதுக்காக நான் மசால் போட்டு ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிக்கிட்டேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டது என்னென்னா, அக்கா நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த கருப்பு உளுந்த கஞ்சி மாவு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வந்து இப்போ தான் ரீசெண்டாக நம்ம ஊரில் அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, எனக்கு இன்னும் ஸ்டாக்கு கொஞ்சம் இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் அரைக்கும் போது கண்டிப்பாக நான் வீடியோவாக காட்டுறேன். இப்போ வந்து ஒரு டம்ளர் வந்து நம்ம கருப்பு உளுந்து எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அந்த அரிசி வந்து என்னென்னா
ஒரு கைக்குத்தல் அரிசியாவோ இல்லை ஒரு மாப்பிள்ளை சம்பா இல்லை ஒரு கருப்பு கவுனி இந்த மாதிரி ஒரு இதில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். ரெண்டையுமே வந்து நல்லா வந்துட்டு உளுந்து வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கிறணும். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். அரிசி வந்து சும்மா பட்டு பட்டுன்னு ஒரு மாதிரி பொரிஞ்சு வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் வந்தாலே போதும். நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோ தாங்க. மீனுக்கு வந்து தேவையான மசாலா போட்டு மேரினேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இன்றைக்கி அந்த கோலா உருண்டை பண்ணுறதுக்குரிய மீன் வந்து நான் ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் வந்துட்டு தண்ணி இந்த மட்டும் சேர்த்து நல்லா வந்துட்டு ஒரு பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி அதில் இந்த மீனை நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கிலோ ரைஸில் தான் மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு அந்த 3 கப்பு ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். பேலன்ஸ் 3 கப்பு எப்போயுமே சீரக சம்பாவுக்கு வந்து 1:2 ரேஷியோவில் தான் நான் வந்து தண்ணி மெஷர் பண்ணுவேன். இது வந்து ப்ளெயின் வாட்டர் 3 கப்னா பேலன்ஸ் வந்து நம்மக்கிட்ட அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதையும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக அதை நம்ம பிரியாணியில் தான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி எல்லாமே எடுத்து வச்சு மசால் பொடி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம 1 பை 1 வந்துட்டு நம்ம சமைக்க வேண்டியதான். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 100 கிராம் வந்து சின்ன வெங்காயம், ஒரு 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இதை மட்டும் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த கோலா உருண்டைக்கு, அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டீமரில் அப்படி இல்லைன்னா இட்லி சட்டியில் நல்லா வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஆவியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மசாலெல்லாம் பிடிச்சி பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனையெல்லாம் இல்லாமல் அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இல்லாமல் மீன் நல்லா சூப்பராக வந்து வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேனில் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 50 ml செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வீட்டில் என்ன ஆயில் இருக்கோ அது மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மோஸ்ட்லி பிரியாணிக்கு வந்து செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணுவேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் குறப்பாக அரைச்சி வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா பேஸ்ட்டு அதையும் இது கூட சேர்த்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நம்ம வதக்கும் போது அடிப்பிடிக்காமல் இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச மட்டனையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுறணும். ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நிறைய வதக்க வேண்டியது இருக்கும். அப்படி வதக்கினா மட்டும்தான் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முட்டையும் வேக வச்சாச்சு. முட்டை வந்து இந்த மாதிரி சின்ன குக்கரில் கொஞ்சமாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணி ஒரு விசில் விட்டால் போதும். சூப்பராக முட்டை வெந்து வந்துடும். நடுவில் பாருங்கள் மீன் எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சுன்னு. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 100 ml வந்து தயிர், ஒரு பொடி மல்லி புதினா, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். பச்சை வாசனை போய் நல்லா வந்துட்டு இதாகி வரும்போது நம்ம வந்துட்டு அந்த மெஷர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கறி வேக வச்ச தண்ணி ப்ளஸ் ஊற வச்ச தண்ணி இதெல்லாம் சேர்த்து 3 கப்பு ரைஸ்க்கு 6 கப்புன்னு சொல்லி தண்ணி ஊற்றிக்க வேண்டிதான். இது நல்லா வந்துட்டு கொதிச்சு வர்றப்போ வரைக்கும் நம்ம போய் அந்த கேப்பில் இருந்த பாத்திரம் நம்ம யூஸ் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கேப்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் க்ளீன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். நம்ம அதை சேர்த்து வச்சோம்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 சிங்க்கும் எனக்கு நிறைஞ்சு வலிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலே பயந்துக்கிட்டு அப்போ ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவேன். அதனாலே நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போதே நான் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கிறது. இதையும் நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்களா, யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்களா, கட் பண்ணி கொடுக்க, க்ளீன் பண்ணி கொடுக்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. யாருமே கிடையாதுங்க, நானே தான் எல்லாமே செஞ்சுக்குவேன். எனக்கு நான் செஞ்சால் தான் பிடிக்கும், அது வேறு விஷயம். ஸோ வந்துட்டு அன்றைக்கும் எல்லாத்தையுமே அதே மாதிரி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பிரியாணிக்கு வச்ச தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம்ல ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு சீரக சம்பா ரைஸை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி இந்த டைமில் வந்து நம்ம எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 மூடி புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். அரிசியும் தண்ணியும் ஒன்றா வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்துட்டு ஒரு பழைய தோசைக்கல்லை வந்துட்டு நல்லா அந்த பாட்டுக்கு அடியில் வச்சுட்டு அடுப்பை வந்து நல்லா மேலே வந்துட்டு ஒரு வெயிட்டுக்கு நான் வந்து இந்த இடிகள் இருக்கு இல்லைங்களா அதோட அந்த உரல் போர்ஷனை வந்து கமுத்து வச்சுருவேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா பழைய தோசைக்கல். அதுக்கப்புறம் அடுப்பை வந்து 5 நிமிஷம் ஹைலையும் 15 நிமிஷம் வந்துட்டு சிம்லையும், அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே தம்மு வைக்கிறது. ஸோ வந்து இதை ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காகத்தான். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மீனையும் வந்து சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ வேலை வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் நம்ம கோலா உருண்டை மட்டும் பண்ணணும் மீனுக்கு. அதனால் அது ஒன்று தான் பெண்டிங்கில் இருந்துச்சு. மற்ற எல்லா வேலையுமே நான் 1 பை 1 முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணி. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ரைஸ் வந்து நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குது. அரிசி ரேஷியோ வந்து தண்ணி அரிசி வந்து 1:2, தம்மு வந்து இந்த மாதிரி தான். லாஸ்ட்டாக வந்துட்டு 1 ஸ்பூன் மட்டும் நம்ம நெய் ஆட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப சூப்பராக வந்துட்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
நம்ம வீட்டிலேயே நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணினா நம்ம அடுத்த நாள் கூட கொஞ்சம் இருந்துச்சுன்னா சாப்பிடலாம். ஒன்றும் பண்ணாது உடம்புக்கு. இதுவே நம்ம கடையில் சாப்பிட்டோம்னா இந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு நம்ம சாப்பிடுவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே பால் பாயசத்துக்கும் நான் வந்துட்டு இந்த நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை கொட்டியாச்சு. சூப்பராக வந்துட்டு ஒரு ஸ்வீட் வேணும் இல்லைங்களா, ஸோ அதையும் பண்ணியாச்சு. இப்போ இந்த கோலா உருண்டைக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா பொரிய விட்டுறணும். அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அப்புறம் அரை வெங்காயம் இல்லைன்னா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு சின்ன துண்டு இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இந்த சில்லி பவுடர் இதை மட்டும் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கிறலாம். அது ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மீன், அதனால் மசாலோட சேர்ந்து சூப்பராக வெந்து வந்திருக்கும். அதையும் வந்து ஒரு முள்ளு கூட இல்லாமல் நல்லா உதுத்து எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளவர், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1/4 கிலோ மீனில் எனக்கு வந்து ஒரு 9 வந்து உருண்டைகள் வந்துச்சு. நல்லா ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே வந்துருந்துச்சு. ரொம்ப சூப்பரான கோலா உருண்டையை ரெடி பண்ணியாச்சு. மீன் கோலா உருண்டை சுட சுட சூப்பரான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணிங்க. அதுவே கொஞ்சம் மூங்கில் ஸ்டைலில் வந்துட்டு இந்த மாதிரி கொலாப்புட்டில் வச்சு ட்ரை பண்ணினேன். அது பார்த்திங்கன்னா ஷேப் வராமல் சொதப்பி விட்டுருச்சு. இது கூடவே பொரிச்ச வஞ்சரமும் அயில மீனும், உருட்டு வஞ்சரம், கோலா உருண்டை, அவிச்ச முட்டை, பால் பாயாசம், ரைத்தா. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. அங்கே நம்ம வீட்டில் பக்ரீத் ஸ்பெஷலாக என்ன சமைச்சிங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்த ரோசாப்பூ சட்னி, அதுக்கப்புறம் வந்து மட்டன் சுவையில் சுண்டல் குழம்பு, இது 2ஓட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணி விடுறேன். ஏன்னா அது 2 சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தீங்க. என்னால் வந்துட்டு அதை எப்படி லிங்க்கை ஷேர் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஹாய் கேட்ட கிருத்திகா சிஸ்டர், அவங்களுக்காக ஹாய் கிருத்திகா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? அவ்வளோதாங்க, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு நல்ல vlogல நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.